மம்மி பல்லு வலிக்குது. மோசமான பல் வலி சார். லுக்கிங் so bad. பல்லு விழுந்துருச்சு. Can't eat properly. Don't worry. வாசன் டென்டல் கேர் இருக்கு. கண்களுக்கு மட்டுமல்ல வாசன், இப்போ பற்களை பாதுகாக்கவும் வாசன். பற்களை கேவிட்டியில் இருந்து தடுக்க, பல்வரிசை பியூட்டிஃபுல்லா மாற, ஆர்டிபிஷியல் பற்கள் ஃபிக்ஸ் செய்ய, இப்படி எல்லா டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் Don't worry. ஆரோக்கியமான பற்களுக்காக இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸுடன் டெடிகேட்டட் டென்டிஸ்ட் டீம் கொண்ட வாசன் டென்டல் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ். Don't worry. எல்லாம் சரியாகும். வணக்கம் நேர்களே, அன்பார்ந்த நேர்களே, பொதுவாக பாலாஜி பெருமகனாரை நாம் பார்க்க வேண்டுமென்றால் பல சிரமங்களை தாண்டி அந்த இறையருளை நாம் பெற வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் இறையருள் பெற்றிருக்கின்ற அந்த பல் மருத்துவம் சார்ந்த பல புதிய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய பிரபல பல் மருத்துவர் பாலாஜி அவர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். ஆம் நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக பிரபல பல் மருத்துவர், மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த வாசன் டென்டல் கேர் நிறுவனத்தின் ரீஜனல் டைரக்டராக, தமிழ்நாடு பிரிவினுடைய ரீஜனல் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பிரபல பல் மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள் நம்முடைய இல்லங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பற்கள் பராமரிப்பு, பற்களை முறையாக பாதுகாக்க வேண்டும் என்றால் அது குறித்த விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அதன் சார்பாக ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத உயர்ந்த நோக்கங்களை கொண்டு வந்திருக்கின்ற பிரபல பல் மருத்துவரை டாக்டர் பாலாஜி அவர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்ச்சியில் அவரோடு இணைந்து நான் பயணமாக போகின்றேன். என்ன சொல்ல போகின்றார் மருத்துவர்? உங்களை போன்று கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன். டாக்டர் வணக்கம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பங்கேற்று பேசுனீங்க, மக்கள் ரொம்ப பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார்கள். சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்து டாக்டர், இந்த பற்கள் பாதுகாப்பு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். நம்ம ஸோ ஒரு பல் மருத்துவராக, அதுவும் குறிப்பாக இந்த வாசன் டென்டல் நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள். இந்த பற்கள் பாதுகாப்பு எந்த அளவிற்கு மனிதர்களுக்கு முக்கியமாக நீங்கள் கருதுறீங்க? அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு இப்போது நம்ம நாட்டில் வந்துட்டுருக்கு சார். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாத்திரம் இல்லை, இப்போது இங்கே அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பொதுவாக நம்ம பர்சன்டேஜ் வைஸ் இதில் பார்த்தோம்னா ஒரு 7% தான் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வே இருக்குது. டென்டலை பற்றி, பராமரிப்பு பற்றி. பல பேருக்கு வந்து இப்போ பல்லுனால மற்ற உடம்புல மற்ற பிரச்சனை வருன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. பற்கள் ஆரோக்கியம் நல்லா இல்லட்டா உடம்புல ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் பற்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் ஒரு தொடக்கத்தில் பற்கள் ஆரோக்கியமாக இல்லை என்றால் உடலில் வந்து பல வகையான நோய் தொற்றுகள் வருவதற்கு, அதாவது மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் முழுவதுமாக கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத ஒரு கருத்து சொன்னீங்க டாக்டர். அது எப்படி டாக்டர் என்று தொடர்புடுத்துறீங்க? பற்களுக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்தும் என்ன தொடர்பு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். இப்போது நமக்கு வந்து வாயில் இருக்கிற இந்த பற்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வாய் மொழியாக தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது நமக்கு வாயில் வந்து ஜீரண சக்தி வந்து பகுதி ஜீரணம் 50% வாயில் தான் நடக்குது. அப்போது நமக்கு சரியான பற்கள் இல்லை என்றால் ஜீரண சக்தி முதல்ல பாதிக்கும். அதே மாதிரி தான் வாயில் இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு முறையில் ஏதாவது தவறு இருந்தால் அப்போ பல்லில் கேவிட்டிஸ் வந்துட்டு அதனால் நிறைய பாக்டீரியாவும் வாயில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த பாக்டீரியா வாயிலேருந்து நம்ம எச்சம் முழுங்கும் போதும் உடலுக்கு உள்ளே போயிட்டு உடல் இருக்க பல பாகங்களே அந்த பாக்டீரியா தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
பலவிதமான பிரச்சனைகள், வயிற்று இந்த டைஜஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வாயில் இருக்கக்கூடிய அனாரோக்கியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பலருக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறதெல்லாம் பற்களுக்கும் உடம்புக்கும் எந்த விதமான நேரடியான சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்களால பல நேரத்தில் அவங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை அவங்க பல்லோடு சம்மந்தப்படுத்தி பார்த்துக்க முடியறதில்ல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி இது எப்படி பல்லுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கும், எனக்கு கைதான வலிக்கு, எனக்கு வயிறு தானே பிரச்சனை அப்படின்னு போவாங்க. ஆனால் கடைசியில் மூல காரணம் அது காசேட்டிவ் பார்த்தீங்கன்னா வாயில இருக்கக்கூடிய அந்த அனாரோக்கியமான ஒரு நிலைமை. நன்றி. அப்போ மனிதர்கள் தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய தொடக்க விழிப்புணர்வு பற்கள் வாய் தான் காரணம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஒரு நேர் கண்டக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் ஸ்பான்சர். பேசுங்கம்மா. டாக்டர் பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு 40 வயசு டாக்டர். சரிம்மா. அவங்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு அவதிப்படுறாங்க. அதுக்கு பல்ல எடுக்கலாமா இல்ல என்ன செய்யலாம்? பைபாஸ் ஆபரேஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுதுமா? 11 மாசம் ஆயிடுச்சு டாக்டர். கண்டிப்பா நீங்க பல் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிகிச்சை செய்ய முடியுமா? பல்ல எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பல்ல எடுக்க 3 சொத்து பல்லு ரொம்ப வலி தாங்க முடியல அழுகுறாங்க. 40 வயசு தானே அவங்களுக்கு ஆகுது? 40 வயசு டாக்டர். நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. பல்லு வலி வந்தா பல்லு எடுக்கிறது தான் ஒரே தீர்வுன்னு நினைக்காதீங்க. அந்த பல்லை எடுக்காமையே பல் வலியை முழுவதுமா நம்மளால குணப்படுத்த முடியும். அதுக்கான சிகிச்சை முறை எல்லாமே எங்க வாசன் பல் மருத்துவமனையில் இருக்கு. அந்த சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா பல்லை எடுக்காமையே நம்ம சரி பண்ணலாம். பல்லு முற்றிலுமா பல்லு உடைஞ்சு போய் சரி பண்ண முடியாத நிலைமை இருக்கு. என்னம்மா? அது கவலைப்பட வேண்டாமா. அந்த சொத்தை சரி பண்ணி அந்த பல்ல பழைய மாதிரியே சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு தகுதியான பல்ல நம்ம மாற்றிட முடியும். அவங்க செய்ய வேண்டியதுலாம் ஒண்ணுதான். ஒரு தடவை எங்க மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே எடுத்து அந்த பல்லு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த பாக்டீரியாஸ் அந்த பூச்சியெல்லாம் கிளீன் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அந்த பல்ல மறுபடியும் பழைய பல்லு மாதிரியே நல்ல பல்ல பண்ணிட முடியும். நீங்க கூட்டிட்டு வாங்க. பல்லு எடுக்கிறது தான் ஒரே தீர்வுன்னு நினைக்காதீங்க. அது கடைசி தீர்வு தான். வேற வழியே இல்லைன்னா தான் பல்லு எடுக்கணும். பல்லு உடைஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கான எந்த உபயோகம் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தால் தான் பல்லு எடுக்கணுமே ஒழிய எந்த ஒரு காலகட்டத்திலும் பல்ல நம்ம எடுக்கிறது தான் ஒரே தீர்வுன்றது தவறான அணுகுமுறை. எடுக்காமே சரி பண்ணலாம். பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. டாக்டர், இப்போ நேயர்களோடு நீங்கள் பேசும்போது பல வகையான புதிய கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. ஏனென்றால் இப்போ எங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பற்களில் சொத்து என்று விட்டால் எல்லாம் நினைப்பாங்க பல் டாக்டரில் போவாங்க, பல்ல பிடிங்கி கொண்டு வாங்க தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இப்போ இன்றைக்கு அந்த மனோபாவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் போயிட்டு? பரவாயில்ல சார். என்ன நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 7% நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விழிப்புணர்வு, இதுக்கு தான் நாங்கள் எங்கள் வாசனில் நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு மாதத்தில் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கேம்ப் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா விழிப்புணர்வு வந்துச்சுன்னா இந்த பல்லு எடுக்கிறது தீர்வுன்ற தவறான அணுகுமுறையிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. பல்லு எடுக்கிறது லாஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கூட சொல்லலாம். இப்போ ஒரு பல்லுடைய கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம அதை சரி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக சரி பண்ணுறது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி டாக்டர். நன்றி டாக்டர். பார்க்கலாங்களா? வணக்கங்க. ஹலோ டாக்டர் ஸ்பான்சர் பை வாசன் டென்டல் கேர். யார் பேசுறீங்க? வச்சிருங்கம்மா. ஒரு 10 வருஷத்துக்கு அடிபட்டு ரத்தம் கட்டிருக்குங்க. அப்ப அப்படியே விட்டுட்டேன். இப்ப பல்லு கலர் மாறிடுச்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? பல்லு நிறம் மாறிச்சுன்னா உள்ளுக்குள்ள அந்த அந்த சின்ன நரம்பு மாதிரி ஒன்று இருக்குமா, அது கெட்டு போகும்போது தான் பல்லுடைய நிறம் மாறும். இல்லம்மா, பல்லு எடுக்கலாம் வேண்டாம். நான் கேட்டது உங்களுக்கு அந்த பல் வலி இருக்கிறதா? சரி, தண்ணி பட்டா கூசுறது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இந்த மாதிரி பல்ல நம்ம வேர் சிகிச்சைன்னு ஒண்ணு இருக்கு. அதை செஞ்சுட்டு அந்த பல்லு கலர் மாறி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கத்து பல்லு என்ன கலர்ல இருக்கும் அதே கலர்ல ஒரு கவர் மாதிரி போட்டு அந்த பல்ல பக்கத்து பல் மாதிரியே பண்ணிட முடியும். பல்லு எடுக்கலாம் வேண்டாம். அடிப்பட்ட பல்லு கண்டிப்பா நிறம் மாறும், வலி வரும். இது சகஜம்தான். சில பேருக்கு உடனே வரும். இப்ப நீங்க 10 வருஷமா வலி கொஞ்சம் இடைக்கு போயிருக்கலாம். நீங்க அதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை ஒன்றும்
ஆனா பயப்படுறதுக்கு ரொம்ப ஒண்ணுமே மாறிடுச்சு. இப்ப வலிக்குது, கூசுது ஏதாவது பட்டா. இல்லம்மா. இப்ப 100% அதை வந்து நீங்க பல்ல எடுக்காமல் அந்த கூசு அதெல்லாம் சரி பண்ணி அந்த பல்ல வந்து பழைய மாதிரியே பண்ணிட முடியும். உங்க பக்கத்து பல்லு எப்படி நல்லா வெள்ளையா இருக்கோ அதே மாதிரி இந்த பல்லையும் பண்ணிட முடியும். அதுக்கு நாம சொன்ன மாதிரி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு அதுக்கு ஒரு கவர் போடணும். எங்க மருத்துவமனைக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்க ஒரு முறை மருத்துவமனைக்கு வாங்கம்மா. நன்றிங்கம்மா. டாக்டர், இப்போ இந்த அடிப்பட்ட பல் வந்து எதனால் நிறம் மாறுது டாக்டர்? அப்போ அடுத்த ஒரு கேள்வி நேர்கள் சார்பாக, ஒருவேளை வந்து அடிப்பட்ட பிறகு பல்லு வந்து முழுவதும் டேமேஜ் ஆகிடுதுன்னா நீங்கள் முழுக்க மாற்றிடலாம். ஒருவேளை வந்து ஒரு பல்லில் வந்து பாதி பல்லும் சரியாக இருக்குது, மீதி பாதி பல்லு கீழே விழுந்து போச்சுன்னா ஒரு மருத்துவராக இந்த 2 விஷயங்களும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பல் நிறம் மாறினதை பத்தி கேட்டீங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு அடிபட்டும் போது அந்த இடத்துல ஒரு ரத்தம் கட்டினா எப்படி இருக்கும்? சரிங்க சார். இப்போ ஒரு நமக்கு கையில விழுந்துன்னா ஒரு அடிபட்ட உடனே அந்த இடத்துல ஒரு அதிகமான ஒரு சிகப்பு நிறம். சரிங்கம்மா, சொல்லுமா. பாண்டிச்சேரியில பேசிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. சார், எனக்கு 2 பல்லு வந்து சொத்தையா இருக்கு. அது உள்ள நல்லா ஹோல்ஸ் பெருசாயிடுச்சு. என்னாச்சுமா? ஹோல்ஸ் பெருசாயிடுச்சு. சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து 1 வீக்கா வந்து கூசுது ஒரு பல்லு மட்டும். சரிம்மா. அது 2 பல்லையும் அரைக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்கலாம். இது இப்போ நீங்க இந்த பல்லு ஹோல்ஸா பெருசாச்சு சொல்றீங்க, அது எந்த பல்லுமா? மேல் பல்லா கீழ் பல்லா? கீழ் பல்லு ஒண்ணு, மேல் பல்லு ஒண்ணு. பின் உங்களோட கடவாய் பல்லு இல்லையா? சரிம்மா. அப்போ அந்த ஹோல்ஸ் பெருசாச்சுன்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து கூசுது. இப்போ இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்து அந்த ஓட்டை நீங்க சொன்ன அந்த ஹோல்ஸ் வந்து எவ்வளவு தூரம் உள் நோக்கி போயிருக்குன்னு பார்க்கணுமா. மேலாக அந்த எனாமல் லெவல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நரம்பு இருக்கும், அந்த அளவுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெப்த் போயிடுச்சுன்னா நம்ம அந்த பல்லை வந்து வேர் சிகிச்சை செஞ்சு தான் காப்பாற்றணும். ஏன்னா நீங்க கூசுதுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அந்த நரம்பை நெருங்கிட்டு இருக்குன்றது தான் அர்த்தம். வெறும் அடைக்கிறதுனால இந்த பிரச்சனை சரியாகாது. ஒருவேளை அடைச்சா கூட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு தான் திரும்பி வருவீங்க. நிரந்தர தீர்வு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேர் சிகிச்சை அதை செஞ்சு அந்த பல்லுடைய பர்மனண்டா நம்ம வந்து மறுபடியும் பிரச்சனை வராத வழியில நம்ம சரி பண்ணிட முடியும். சரிங்க டாக்டர். எனக்கு சின்ன வயசுலயே பல்லு வந்து நிறம் எப்பவுமே கம்மியாவே இருக்கு, மஞ்சள் நிறத்திலேயே இருக்கு. இதுக்கு யாரு கேட்டாலும் ப்ளீச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீச்சிங் பண்ணா பல்லு இருக்க எனாமல் கொடுத்துட்டு ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க. ஆனா இது செய்யறதா வேண்டாமான்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இல்லம்மா, இப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் செய்யறது எல்லாமே மருத்துவ சார்ந்த விஷயங்கள். இது வந்து கமர்ஷியலா நம்ம பார்க்க கூடாது. இது வந்து ஒரு காஸ்மெட்டிக்கா ஒரு பியூட்டிஃபிகேஷனுக்காக பண்றது இல்லை. இது வந்து எங்களுடைய டென்டல் ஃபெடரேஷன் அது போல ஒரு கவுன்சில் அங்கீகரிச்ச சில மருந்தை தான் நாங்கள் உபயோகப்படுத்துறோம். அதனால இது வந்து காஸ்மெட்டிக்கா நீங்க பார்க்கக்கூடாது. பொதுவாக கூசுறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கெமிக்கல் வந்து ஒரு சின்ன கூச்சத்தன்மையை செய்யும் போது கொடுக்கும். அதனால அவங்க சில பேருக்கு ஒரு உணர்வு பல்லு கூசும் இல்லை எனாமல் தேஞ்சு போயிடும் அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாதுமா. இது வந்து முற்றிலும் மருத்துவ சார்ந்த விஷயம். இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பல்ல ஒயிட் பண்றதுக்கு காரணம் சில பேருடைய அந்த மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு 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 மனப்பான்மை இருக்கும். என் பல்லு நல்ல வெள்ளையா இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குன்னு. பொதுவாக கலர் வந்து 2-3 கலர் இருக்கும். சில பேருக்கு லைட் எல்லோ இருக்கும், சில பேர் கொஞ்சம் ப்ளூயிஷ் ஒயிட்ல பல்லு இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து இது லைட் எல்லோன்னு போது அவங்க மனசுக்குள்ள பல்லு ஒயிட்டா இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை ஒயிட் பண்ண முடியும், வெள்ளை நிறத்தில் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு நாங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த மிஷினும் அதுக்கு உபயோகக்கூடிய அந்த பொருள் எல்லாமே எங்களுடைய டென்டல் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட ஐட்டம்ஸ். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. சரிங்க சார், தேங்க்யூ சார். இந்த வாசனை இந்த பாண்டிச்சேரியில மெயின்ல இருக்கீங்க அதுங்களா? ஆமாம்மா, இது வாசன் டென்டல் கேர். நம்ம வாசன் டென்டல் கேர் நமக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. இங்க வாசன் ஐ கேர் இருக்கு. இது வாசன் டென்டல் கேருக்கு நீங்க வரணும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. இப்போ நேர்களில் பேசுகின்ற பொழுது இந்த சொத்தை குறித்த கேள்விகள் வருகின்ற பொழுது நீங்கள் வந்து அந்த ஆர்சிடியை பற்றி வேறு சிகிச்சை பற்றி சொல்கிறீங்க. பொதுவாக இந்த பல்லு சொத்தினோட தொடக்கம் எப்படி இருக்கும், அதை தடுக்க வேண்டும் என்றால் என்ன நடவடிக்கை வந்து மக்கள் எடுக்க வேண்டும்? ஒருவேளை பல்லு சொத்தை வந்து விட்ட பிறகு வேறு சிகிச்சை எதன் காரணமாக நாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இன்கேஸ் எடுக்காமல் விட்டு விட்டால்
அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ பொதுவா வராம இருக்கிறதுக்குன்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு நம்ம வந்து முடிந்தவரை நம்ம சாப்பிட்ட பிறகு நல்ல முறையில பல்லு தேய்க்கிறது இதெல்லாம் இருக்கு சார். சரிங்க. பொதுவா பல்லு எல்லாரும் சொல்லுவாங்க நான் 2 தடவை தேய்க்கிறேன் 3 தடவை, ஆனாலும் என் பல்லு சொத்தையாது. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். ஏன்னா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரத்தில் ஜெனட்டிக்கலி பாரம்பரியமாக அந்த கால்சியம் குறைபாடு உள்ளவர்களுக்கு சீக்கிரமா பல்லு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் சரியான வயசுல அவங்க அதை கரெக்டா சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா பல்லு அந்த கெட்டு போகக்கூடிய தன்மை ஏற்படாது. காப்பாற்றுறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அந்த பல்லு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கால்சியத்தோட பல்லுக்கு வேண்டிய அந்த போஷாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த கரெக்ட் டைம்ல கிடைச்சிருந்தா. சில பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு எப்பயுமே நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு, அவர் பல்லு ஒன்றும் ஆகலை, நான் ஸ்வீட்டே சாப்பிடல ஆனால் என் பல்லுலாம் ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இதுதான் காரணம். அவருக்கு கரெக்டான நேரத்தில் அந்த கால்சியம் கிடைச்சதுனால அவங்க பல்லு அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி நம்ம பராமரிப்பு முறை ரெகுலராக வந்து ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி என்ன ஸ்வீட் சாப்பிட்டாலும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுனால அந்த ஸ்வீட் வந்து அந்த பல்லோட மேல ஒட்டி இருக்காது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இடத்துல காஃபி கொட்டிடுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எறும்பு இருக்குங்க. ஏன் எறும்பு வருது? எறும்பு இல்லையே, யாருனாலும் அந்த இனிப்பை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன், அதுக்கு வந்து அது ஒரு ஈர்ப்புத்தன்மை. அதே மாதிரிதான் வாயில ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்ச நேரத்துல பாக்டீரியா வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம எப்படி தண்ணி எடுத்து அந்த காஃபியை கரையை துடைக்கிறோமோ இது எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம தண்ணியை குடிக்கும்போது அந்த சுகர், அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த சுகரை, பால் இல்லாட்டி ஸ்வீட் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சுகர் வந்து வாஷ் ஆகிடும். அதனால அதிகமாக பாக்டீரியா வராது. அதனால பல்லு அந்த கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. பொதுவாக அந்த பாக்டீரியாவும் அந்த இனிப்பு பதார்த்தம் சேர்ந்து தான் அந்த ஒரு விதமான ஒரு ஆசிட் உண்டு பண்ணி பல்ல ஓட்ட ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து முடிந்த வரைக்கும் என்ன பொருள் சாப்பிட்டாலும், என்ன சாப்பாடு இனிப்பு பொருள்னு கிடையாது. இனிப்புனா வந்து ஸ்வீட்டு தான் கிடையாது, காஃபி டீயும் இனிப்பு தான். எது சாப்பிட்டாலும் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா முடிஞ்ச வரை இந்த பல் மருத்துவ செலவை குறைக்கலாம்னு கூட நான் சொல்லுவேன். நன்றி. அதாவது மிக சிறந்த கருத்தை மிக எளிமையாக சொல்லிட்டீங்க டாக்டர். அது நீங்கள் கொடுத்த கம்பேரிசன் பாராட்டுகள். ஏனென்றால் இப்போ வாயில் வந்து சில இனிப்பு இருக்குதுன்னா அது தண்ணி குடிச்சிட்ட பிறகு பார்த்தா அந்த இனிப்புகளும் போகிற சாத்தியன்றதை அந்த நீங்கள் அந்த கருத்து சொன்னீங்க. கம்பேரிசன் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக நேர்களுக்கு புரிந்து கொள்ள பெரிய வாய்ப்பு டாக்டர். அப்போ அந்த பல்லு சொத்தை வந்துட்ட பிறகு டாக்டர் உங்கள் நவீன மருத்துவத்தில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர்? அதுக்கு வந்து இப்போ இந்த வேர் சிகிச்சை பற்றி சொன்னீங்க. சில நேரங்களில் வந்து பற்களை எடுத்துட்டாங்கன்னா செயற்கை பல்லு, அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? செயற்கை பல்லுன்னு வரும்போது நிரந்தர தீர்வு இருக்குது சார். இப்போல்லாம் அந்த முதல்ல ஒரு உணர்வு இருக்கும், பல்லு கட்டினது தானே அப்படின்னு. இப்போ முழு செட்டுமே நம்ம எடுக்க முடியாத செட்டுலாம் வந்து அப்படிங்க பர்மனெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டாக்டர் வணக்கங்க, சொல்லுங்க. வாசன் டென்டல் கேர் நிறுவனத்தின் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம், நாங்க லாஸ்ட் சைட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா டாக்டர். பேசுங்கம்மா. இல்ல, எனக்கு ஃப்ரண்ட்ல பல்லு எடுப்பா இருக்கும், கேப்லா இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. இப்ப வேற சரி பண்ணலாமா? உங்க வயசு சொல்லுங்கம்மா டாக்டர் கேளு. உங்க வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது. சரி சரி, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? எனக்கு ஃப்ரண்ட்ல ஃபிக்ஸ்டு கேக் போட்டாங்க 2 பக்கமும். அப்புறம் இல்ல உங்களுக்கு பல்லு பொருத்துனாங்களா, ஃபிக்ஸ் பண்ணாங்களா? எக்ஸாம்பிள் 4 பல்லு எடுத்தாங்க. சரி, பல்லு உள்ள போறதுக்காக 4 பல்லு எடுத்தாங்க. ஆனா போட்டு ஒரு 8 மந்த் ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. பொதுவாமா இந்த நீங்க சொல்றது வந்து பல் உள்ள பல் சீரமைப்பு முறை, கிளிப் போட்டு உங்க பல்ல வந்து அந்த பின்னால தள்ளுறதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பொதுவாக இதுக்கு வந்து 17 மாதம்னு ஒரு கால நிர்ணயம் இருக்குமா. 17 மாதம்னா ஒரு வருஷம் 5 மாதம். இதில் வந்து 8-9 மாதத்துக்கு பிறகு தான் சில பேருக்கு அந்த எலும்பு தேஞ்சு பல்லு உள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போ மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த பல்லு ஏன் எடுத்தாங்கன்னா பல்லு உங்களுக்கு பின்னால் போகிறதுக்கு இடம் இல்லாததுனால் அந்த சைடில் இருக்கிற 2 பல்லு எடுக்கும்போது அந்த முன்னாள் பல்ல பின்னால் தள்ள முடியும். அப்படி தள்ளும்போது உங்கள் பின்னால் போகும்போது உங்களுடைய முக அமைப்பு மாறும், பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அவுட்லுக் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதோடைய கால நிர்ணயம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 17 மாதமாவது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ஒரு மாதத்துக்கு 1 மில்லிமீட்டர் தான் பல்லு பின்னால் நோக்கி போகலாம். அதிகமாக போனாலும் அந்த பல்லு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் மனசு தளரக்கூடாது. இது நான் என்ன சொல்லுவேன்னா 17 மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் வயசை பார்க்கும்போது 20 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. 17 மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பல் எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடம் கம்ப்ளீட்டாக மூடிடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட்டை மிஸ் பண்ணாம தான் உதடு இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியுது, அது இல்லாதப்ப கூட ஒண்ணும் தெரியல. இல்லம்மா அப்படி கிடையாது, அந்த பட்டன் மாதிரி ஒட்டி இருந்திருப்பாங்க, அதனால உங்களுக்கு வாயை மூடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். கண்டிப்பா அந்த பல்ல எடுத்த இடம் அடையும் போது உங்களுடைய முக அமைப்பே மாறிடுமா. நீங்க வந்து அதை பொறுமையா அந்த டாக்டர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா எங்க மருத்துவமனைக்கு ஒரு முறை வரலாம், வந்தா உங்களுக்கு நாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். நீங்க வரலாம். நன்றிங்கம்மா. டாக்டர் இப்போ இந்த நேர் பேசும்போது கொஞ்சம் ஒரு சங்கடப்பட்டு கொண்டு பேசுகிறேன் டாக்டர். இப்போ நீங்கள் கூட அதை அழகாக ரொம்ப நாசுக்காக நீங்கள் பதில் கொடுத்தீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பற்களில் வரக்கூடிய குறைபாடுகள், இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க நிறம் எனக்கு குறைவாக இருக்குன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க பற்கள்லாம் எனக்கு கொஞ்சம் மேற்பற்களாக இருக்குது, துருத்தி கொண்டு வருகிறதுன்னு சொன்னாங்க டாக்டர். ஸோ இந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பற்கள் அந்த முக அமைப்பு இருக்குது, அது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இது பாதிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு லேடி தான், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சகோதரி இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் நான் அவங்கள பார்த்தம்போது அவங்க சொன்னாங்க, நான் இது மாதிரி எனக்கு இப்படி ஒரு பல்லு மோசமாக இருக்குது, ஆனால் நான் உடனே சரி பண்ணிக்கணும் சார், ஏன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கூட கிடச்சிருக்கு, பட் இதை வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவங்க பல்லு வந்து முன்னால் இருக்குது, ஒரு சரியான வயசில் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கல. இப்போ பப்ளிக் போகும்போது அவங்களுக்கு வந்து அது எல்லாரும் நோட் பண்ணி அதை பற்றி கேள்வி கேட்பாங்கன்னு தோணுது. அந்த அசைன்மெண்ட் அவங்களால தைரியமா பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களோட அமைப்பை நினைச்சு மற்றவங்க சந்தேகப்படுவாங்கிற அளவுக்கு பயப்படுறாங்க. மனதிலேயே வந்து பெரிய தாக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? கொஞ்சம் குறைச்சிருங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு பல்ல கொஞ்சம் ஓட்ட போய் சதைக்கும் போயிடுச்சு. சரிங்க. கொஞ்சம் பிளட்லாம் வந்துச்சு. சரிங்க. ஒரு பக்கம் மட்டும் நான் சாப்பிடவே முடியல. சரிங்க. அப்போ இன்னொரு பக்கம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஒரு பக்கம் சாப்பிட முடியலன்றது நீங்களே சொல்றீங்க, அப்போ அந்த பக்கம் சரி பண்ணிக்கலாமே. ஏன்னா இப்போ நீங்க ஒரு பக்கம் வலிக்கிறது, ரத்தம் வருது, அதனால சாப்பிடாம ஒரே பக்கம் சாப்பிடும்போது கொஞ்ச நாள் அந்த பக்கம் இதே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன? அது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஒரு டைம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த சதைக்கெல்லாம் வந்து பிளட் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பச்சமா விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைலாம் வந்தது. இல்ல சார், அதாவது நீங்க மறுபடியும் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அங்கே ரத்தம் வரத்தான் போகுது. ஏன்னா நீங்க அதை நிரந்தரமா அதுக்கு ஒன்றும் தீர்வு எடுத்துக்கல. இப்போ அங்க நீங்க கடிச்சிங்கன்னா மறுபடியும் ரத்தம் வரும். அப்படின்னா இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட புரிய வைப்பேன். இப்போ ஒரு பக்கம் நீங்க சாப்பிடாம ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கமும் அதே பிரச்சனை வரும். இதுக்கு நீங்க சரியா என்ன செஞ்சிருக்கணும்னா, எந்த இடத்துல ரத்தம் வருதோ அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பக்கமும் சாப்பிடலாம். தவிர ஒரு பக்கமே சாப்பிடும்போது ஒரு பக்கம் இருக்கிற பல்லு சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கே, அந்த எனாமல் எல்லாமே வேகமா தேஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. எப்பயுமே பல்லுக்கு எல்லா சைடும் யூஸ் பண்ணணும். ஒரு சைடு மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற அந்த உபயோகம் அதிகமாகும் போது அந்த பக்கம் இருக்கிற பல்லு வேகமாக சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்போ இல்லை தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்போ அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த பக்கமும் நீங்கள் உடனே சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லை சார், அதுக்கு தான் என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் ஒரு முறை மருத்துவமனைக்கு வாங்க, அந்த நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த பல்லுக்கு ஏன் உங்களால் ரத்தம் வருதுன்னு தெரிஞ்சுப்போம். ரத்தம் வரதுக்கான காரணம் எலும்பு தேய்மானம் கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடலாம், 100% சரி பண்ண முடியும். நன்றி சார். டாக்டர், இப்போ நேர் பேசும்போது ரத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து புதிய ப்ரஷ் அதை பயன்படுத்துகின்ற ரத்தம் ஈறுகள் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க வச்சுங்களா. பொதுவாக டாக்டர் எந்தவித காரணம் இல்லாமல் எதனால் வந்து பற்கள் வந்து ரத்தம் ஏன் வருது டாக்டர்? என்னென்ன காரணமாக இருக்கலாம்? விட்டமின் குறைபாடு இருக்கலாம், விட்டமின்ஸ் ஒன்று. ரெண்டாவது இப்போ ஹெரிடிட்ரி. இப்போ சில பேர் கம்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெங்களூரில் எனக்கு ஒரு அனுபவம், ஒரு தாய் மகள் 2 பேருக்குமே நான் மொத்தமாக எல்லா பல்லும் எடுத்திருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 60 வயசில் இருக்கிற ஒரு லேடி எடுக்கிறதுக்கும் 40 வயசு 35 வயசில்
வயசில் இருக்கிற ஒரு லேடி பல் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேரோட பல்லோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்குமே ரொம்ப மோசம். அம்மா வந்து 60 வயசு ஆச்சு, அவங்க பல் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க எடுத்துட்டு பல்லு கட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் பொண்ணுடைய பல்லு காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில் தான் வந்தாங்க. எல்லா பல்லும் ஷேக்கிங்கு, வாய் துர்நாற்றம் தவிர அவங்க பல்லெல்லாம் வந்து வலி, இதை எடுத்துருங்க என்னால் தாங்கவே முடியாது. ஏன்னா அந்த பல்ல காப்பாற்றக்கூடிய நிலைமை இல்லை இருந்திருந்தா அதை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்னா வருவாங்க, ஒன்னா பல்லு எடுத்துப்பாங்க, ஒன்னா வீட்டுக்கு திரும்பி போவாங்க. பட் அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணுன்றது பல பேருக்கு தெரியாது. பட் காரணம் வந்து பார்த்துக்கலாம் அந்த ரத்தம். ஆமாம், அந்த வீக்னஸ், கம்ஸ் வீக்னஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். வணக்கங்க. ஹலோ டாக்டர், ஸ்பான்சர் பை வாசன் டென்டல் கேர். யார் பேசுறீங்க சொல்லுங்க? நான் கோவிந்த சார்ல இருந்து சரவணா பேசுறேன் சார். மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இல்ல, என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். தொலைக்காட்சி அளவு குறையுமா? குறைச்சாச்சுங்க சார். 9 வயசு ஆகுதுங்க சார். பல்லு எடுக்க வளருது, சைடா பல்லு வருது சார். அதாவது சரியான நேரத்துல பல்லு விழலட்டா புது பல்லு காத்திருக்காதுமா, அது வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்க பல் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து எந்தெந்த பல்லு விழாம இருக்கோ அதை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துக்கு கரெக்டா நேரம் அந்த பல்லு வந்துடும். இப்போ வந்து சில பல்லு, சின்ன பல்லு, குழந்தைங்க பல்லு 2 விதமான பல்லு இருக்கு. பால் பல்லுன்னு சொல்லுவோம், அப்புறம் அடுத்தது பர்மனண்டா இருக்கக்கூடிய பல்லு, அதுதான் வாழ்நாள் முழுசும் இருக்கும். பால் பல்லு வந்து விழ வேண்டிய வயசுல விழலட்டா அந்த பர்மனண்டா வரக்கூடிய அந்த பல்லு வந்து காத்திருக்காது, அது வந்து பின்னாலேயோ சைடுலயோ வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து விழ வேண்டிய பல்லு விழாத, நம்ம கரெக்ட் டைம்ல விழட்டா நம்ம அதை எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது சார். பல்லு வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு மேல சார் 2 பல்லு வளரவே இல்லை, வரவே இல்லை. இதுவும் இப்ப நான் சொன்ன மாதிரிமா பல்லு வந்து சில பேருக்கு பல்லு விழுந்த உடனே வந்துடலாம், சில பேருக்கு அந்த குறிப்பிட்ட வயசுல தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு வயசு இருக்கு. இப்ப பால் பல்லு விழுந்துருச்சே, ஏன் இன்னும் பர்மனண்டா அடுத்த செட்டு பல்லு வரலன்னு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 6 வயசுல விழ வேண்டிய ஒரு பல்லு 6 வயசுல விழுந்துட்டுனா கூட அடுத்த பல்லு அதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசம் கால அவகாசம் இருக்குமா. நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்ரே எடுத்தா கிளீனா அந்த எக்ஸ்ரேலயே பார்த்துடலாம். நன்றிங்க. டாக்டர், இப்போ இந்த ஒரு 1/2 மணி நேரம் நேயர்கள் வந்து உங்களை கேள்வி கணைகளால் தொலைத்து எடுத்திருக்கிறாங்க, மிகுந்த மகிழ்ச்சி. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியும் தாண்டி ஒரு கருத்து என்னவென்றால், நம்முடைய பிரபல மருத்துவர் பாலாஜி அவர்கள் இந்த வாசன் நிறுவனத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றிகள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றாங்க. இப்போ தான் பேசும்போது சொன்னாங்க, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல நகரங்களுக்கெல்லாம் அவர்கள் பயணமாகி கொண்டே இருக்கின்றார்கள். என்ன சார் இவர் ட்ராவல் பண்ணுறீங்க கேட்கும்போது, இல்லை சார், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கின்ற பிரபல மருத்துவர் மீண்டும் நம்மோடு பேச இருக்கின்றார். சற்று காத்திருங்கள், இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். மம்மி, பல்லு வலிக்குது. மோசமான பல் வலி சார். லுக்கிங் சோ பேட். பல்லு விழுந்துருச்சு, காண்ட் ஈட் ப்ராப்பர்லி. டோன்ட் வரி, வாசன் டென்டல் கேர் இருக்கு. கண்களுக்கு மட்டுமல்ல வாசன், இப்போ பற்களை பாதுகாக்கவும் வாசன். பற்களை கேவிட்டியிலிருந்து தடுக்க, பல் வரிசை பியூட்டிஃபுல்லா மாற, ஆர்டிபிஷியல் பற்கள் ஃபிக்ஸ் செய்ய, இப்படி எல்லா டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் டோன்ட் வரி. ஆரோக்கியமான பற்களுக்காக இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸுடன் டெடிகேட்டட் டென்டிஸ்ட் டீம் கொண்ட வாசன் டென்டல் கேர் ஹாஸ்பிடல்ஸ். டோன்ட் வரி, எல்லாம் சரியாகும். அன்பார்ந்த நேயர்களே, பொதுவாக மனிதனுடைய முகம் என்று வருகின்ற பொழுது மனிதனுடைய முகத்திற்கு அடிப்படை அந்த பற்கள், அந்த அழகு என்று சொல்வார்கள். ஒரு காலகட்டத்தில் பற்கள் இல்லை என்றால் சொற்கள் பேச முடியாது என்ற காலங்கள் மாறி, பற்கள் இல்லை என்றாலும் கூட செயற்கை பற்கள் இன்றைக்கு இருக்கின்ற நவீன மருத்துவத்தின் மூலமாக மனிதர்களுக்கு அழகான பற்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள். மீண்டும் மருத்துவரோடு இணைந்து நான் பேச தயாராக இருக்கின்றேன். என்ன சொல்ல போகின்றார் மருத்துவர், பார்க்கலாம். டாக்டர், நீங்கள் பல கருத்துக்களை ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க டாக்டர். இப்போ அந்த பற்கள் பராமரிப்பின் அவசியங்கள் என்ன, செயற்கை பல் குறித்து பேசியிருக்கிறீங்க, பல் சொத்தை எதனால் வருகிறதுன்னு சொன்னீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் என்று வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிடி பற்றி நீங்கள் சொன்னீங்க. பற்கள் வந்து எதனால் வந்து கூசம் பெறுகின்றன, அது குறித்து பல கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பேசியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த பல் சீரமைப்பு துறையில் இருக்கிறீங்க, பல வகையான ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அது குறித்து நீங்கள் ஒரு மருத்துவராக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பல் சீரமைப்பு என்றால் என்ன, இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்தில் என்னென்ன வகையான முன்னேற்றங்கள் அந்த துறையில் வந்திருக்கிறது?
கண்டிப்பா சார். இப்போ பல் சீரமைப்புன்னு சொல்லும்போது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பற்றி கேட்டீங்க. பல் இது வந்து நானே என்னோட அனுபவத்திலே சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து சரியான வயசில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காம ஒரு கல்யாண காலகட்டத்தில் கல்யாணம் நின்று போன சில கல்யாணம் தடைப்பட்டு போனது, அதே மாதிரி தள்ளி போன விஷயங்கள் கூட நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து பெற்றோர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் எப்பவுமே அழகாக தான் தெரிவாங்க. ஆனால் அதை நாளைக்கு வேற ஒருத்தங்க அவங்க வந்து அதை ஒரு 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 கிரிட்டிசிசம், உங்கள் இந்த பொண்ணுக்கு பல்லு சரியில்லை இல்லை பையனுக்கு பல்லு சரியில்லைன்னு சொல்லும்போது அவங்க அதை ரொம்ப ஒரு சீரியஸாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு அப்போ தான் அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க அதை பெருசாக எடுத்துக்கலன்னு தான் சொல்லலாம். இது நிறைய என்னோட அனுபவத்தில் நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் நாட்கள் குறித்து விட்டு ஒரு 2-3 மாதத்திற்குள்ள பல்ல உள்ள சரி பண்ணி தர முடியுமா, பல்ல சீரமைச்சு தர முடியுமா, அது வந்து இங்கிலீஷில் சொன்னால் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்னு சொல்லணும். ஏன்னா இது 1-1.5 வருஷம். இப்போ ஒரு நேரம் கேட்டாங்க 8 மாதம் ஆகிடுச்சு இன்னும் என்னோடய பல்லு உள்ளே போக ஆரம்பிக்கலை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 17 மாதமாவது ஒரு குறுகிய காலகட்டம் அப்படி தேவை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுதான் நிஜம். ஒரு பல்லை நம்ம வந்து பல்ல சீரமைச்சு பல்ல பின்னால் கொண்டு போகும்போது அதுக்கான காலம் நேரம் அதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டால் அதனால் வேறு பக்க விளைவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த பல் எடுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க டாக்டர், அது எதனால் அது போல் வருது டாக்டர்? அது எலும்புடைய அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ். ஆமாம், அந்த எலும்பு வந்து கொஞ்சம் இப்போது ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு விதமான இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சில இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. இந்த எலும்பு வந்து அவங்களுடைய இந்த மேல் தாடை கொஞ்சம் அதிகமாக முன்னோக்கி பல் எடுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பல்லு மாத்திரம் கிடையாது, மேல் தாடையே கொஞ்சம் எடுப்பாக முன்னோக்கி இருக்கும். அப்போ அது வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலமாகவும் செய்கிறோம். தவிர இப்போ வந்து பல்லு மாத்திரம் எடுப்பாக இருந்தால் நம்ம இப்போ ஒரு சகோதரி கேட்டது மாதிரி பின் தாடையில் இருக்கிற 2 மேல் தாடையில் பின்பக்கம் இருக்கிற 2 பல்லை எடுத்து முன் பல்ல பின் நோக்கி நம்ம கொண்டு போகிறோம். அப்போ வந்து அந்த பல் எடுப்பாக இருக்கிறது உள் நோக்கி போகிறதுனால பார்ப்பதற்கும் அந்த அவங்களுடைய என்ன சொல்லலாம் அந்த வெளித்தோற்றமும் ரொம்ப அழகாக அமைஞ்சிடுது. நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் வந்து பல் சீரமைப்பு துறையில் இருக்கீங்க டாக்டர். இது போல் வந்து இயற்கையாக இருக்கின்ற அந்த பல் வந்து எடுப்பாக இருக்கிறது அதை வந்து நவீன மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுது ஒரு நிரந்தர நிலையான தீர்வை உங்கள் கிட்ட ஒரு பேஷன்ஸ் பெறுறாங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற உள்நோக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல் முன்னோக்கி இருந்ததுனால அந்த பல் எடுப்பாக இருந்ததுனால அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை வந்து அவங்க வந்து இழந்து தான் வர்றாங்க. சில நேரத்தில் அவங்களுடைய பேசும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். அவங்க எதிர்பார்க்கறது பல் பின்னோக்கி போகணும், பார்ப்பதற்கும் அழகாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு இப்போது நம்ம வந்து பல சிகிச்சை முறை இருக்குது. சில நேரத்தில் இப்போ பின்பக்கத்தில் இருக்கிற பல்லை எடுத்துகிட்டு தான் நம்ம முன்பல்ல பின்னோக்கி நம்ம அதை அமர்த்தி அந்த பல்லை வந்து உள்நோக்கி போகிறதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த உள்ளால போன அந்த பல் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு தான் நம்ம அனுப்புகிறோம். அதனால் ஒரு தடவை அந்த பல் சரியான பிறகு அது திருப்பியும் முன்னோக்கி வராது. சரிங்க டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மரபு ரீதியாக ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்னு சொன்னீங்க டாக்டர், அது என்ன மருத்துவ ரீதியாக வந்து அது புருவானதுங்களா மரபு ரீதியாக வரத்துக்கு எடுப்பாக இருக்கு? அது இப்போ நம்ம அது நிறைய விஷயத்தில் சொல்லலாம். சில வியாதிகளுக்கு கூட சொல்கிறோம். சுகர் குடும்பத்தில் யாருக்காவது இருந்தால் அது தாப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெஷருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விதமான இப்போ முடி விஷயத்துலையும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பல் விஷயத்துலையும் இது வந்து அது ஒரு அந்த ஜெனட்டிக்லேயே வர்றது தான். இது அது குடும்பத்தில் யாருக்காவது இருக்கும், அதனால அவங்களுக்கும் இருக்குன்றதை வந்து நம்ம சில பேர் நம்ம தோற்றத்தில் கூட பார்க்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி உயரத்தில் பார்ப்போம். இது மாதிரி இவங்க சில பேர் ரொம்ப அதிக உயரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆமாம். மிக மகிழ்ச்சி டாக்டர். இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது கடந்த பெரியவர்கள்லாம் வந்து செயற்கை பல்லை பற்றி தெரியாது. அப்போ வயது ஆக பார்த்தீங்கன்னா பல் விழுந்து போச்சுன்னா ஒரு கிழவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்க உங்கள் நவீன மருத்துவத்தின் மூலமாக பற்கள் எப்படி தான் கீழே விழுந்தாலும் செயற்கை பல் மூலமாக என்ன பண்ணுறீங்க, அது அழகை வந்து திருப்பி கொடுத்துருவீங்க டாக்டர்.
இன்றைக்கு உங்கள் மருத்துவத்துறையில் என்னென்ன வகையான முன்னேற்றம் இருக்குது செயற்கை பல் குறித்து? செயற்கை பல் வந்து எடுக்க முடியாத முறைகள், அதாவது கழட்டி மாட்டக்கூடிய பற்கள் தான் முதல்ல அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வயசு இப்போ 25-30 வயசு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு 60 வயது மூதாட்டியும் ஒரு 35 அவரோட மகளும் 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பல்ல எடுத்தோம். இது நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கதை. அப்போ வந்து இந்த வசதி இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் அந்த 35 வயசு 40 வயசில் இருக்கக்கூடிய அந்த மகள் பல் எடுத்தும் போது அவங்களுக்கு நாங்கள் பர்மனெண்ட்டாக பொருத்தக்கூடிய பல் தான் செஞ்சு கொடுத்துருந்துருக்கோம். அந்த டைமில் வந்து இது இந்தியாவில் யாரும் பண்ணலை. இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் இது ஒரு அதிகமாக பிரபலமாக இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 2 பேர் வரும்போது அந்த அவங்க தாய் அந்த 2 லேடிஸ், ஒரு அம்மா அவங்க பொண்ணு 2 பேருக்கு தான் பல் எடுத்தோம். அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு பல் செட்டு கூட அவங்க பொருத்திக்கிறதுக்கு விருப்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மகள் கண்டிப்பாக வந்து இது கழட்டி மாட்டக்கூடிய செட்டை விரும்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லாத காரணத்தால், அது மாத்திரம்தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்ற காரணத்தால் அப்போ நாங்கள் அது மாத்திரம் தான் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பர்மனெண்ட்டாக மறுபடியும் கழட்டவே முடியாத பற்கள் செய்யக்கூடிய நிலை வந்துருச்சு. அப்போ இந்த 35-40 வயசில் சில இந்த இகரில் கம்ஸில் சில வியாதிகள் காரணமாக எல்லா பல்லும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதளவு சோர்வடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த பர்மனெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், தன்னம்பிக்கை, நம்ம பல்லு பர்மனெண்ட் இது கழட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கையும் அது மாதிரி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கூட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அட்வான்ஸ் முறை. கழட்டி மாட்டாமல் நிரந்தரமாக பல்ல வந்து பொருத்தக்கூடிய பற்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதுவும் இன்றைக்கி வந்து அதிக செலவில்லாமல் செய்யக்கூடிய வழிமுறைகளை தான் நாங்கள் வந்து இங்கே எங்கள் வாசலில் பின்பற்றி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நன்றிங்க டாக்டர். இப்போ இந்த செயற்கை பல்ல பொறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர், அவங்களால இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பற்கள் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா வார்த்தை உச்சரிப்பு வந்து சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதாவது பல் ஒன்று போனால் சொல் ஒன்று போயிட்டு அந்த காலத்து முதுமொழி சொல்லுவாங்க. இப்போ உங்கள் நவீன மருத்துவத்தின் மூலமாக செயற்கை பல் அது வந்து டெம்பரவரிக்கெலாம் பெர்மனெண்ட்டாக இருக்கான் டாக்டர். எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தெளிவாக பேச முடியுமா? அது குறித்து என்ன? கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த ஃபோனேஷன் சொல்லுவோம். பொதுவாக நீங்கள் ஒரு பல்லு போயிடுச்சுன்னா பேசக்கூடிய அந்த சொற்கள் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் பல் வச்சுட்டு பேசக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சாதாரணமாக எந்த ஒரு புதிய பல் வரும்போதும் கொஞ்சம் ஒரு சிறிய காலகட்டம் அவங்க பல் இல்லாமல் இருந்ததுனால புதிய பல் வந்த உடனேயே ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம் சொல்றதை விட சொற்கள் வந்து அவ்வளவு சரியா பேச முடியல ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருக்கலாம். அது கூட ஒரு சிறிய காலகட்டத்துக்கு தான். ஒரு 15 நாள் 1 மாசத்திலேயே அவங்க பழகிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களா சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க கட்டின பல்லுன்னு சொல்லிட்டு. மற்றவங்களால் கண்டுபிடிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நம்மளால அந்த பல்லை உண்டாக்கி தர முடியும். அதே மாதிரி உபயோகத்திற்கு கூட நான் வந்து முதலே சொல்லியிருக்கேன், இது வந்து காஸ்மெட்டிக் மாத்திரம் இல்லை, ஃபங்க்ஷன் ஆல்சோ. நம்ம வந்து பார்ப்பதற்காக மட்டுமல்ல பற்கள், உபயோகப்படுத்துறதுக்கு சாப்பிடுவதற்காகவும் மற்ற யூசேஜ், அது வந்து நமக்கு வந்து அதோடைய ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிடணும், அது நிறைய நாட்கள் வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் பல் மாதிரியே அந்த சேவை கொடுக்கணுன்றக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இந்த பேசுகிறதுலையோ மற்ற எந்த தடங்களும் இருக்காது. நன்றி டாக்டர். நிறைவாக நேருக்கு சார்பாக ஒரு கேள்வி டாக்டர். பொதுவாக வந்து ஒரு பல் வந்து கீழே விழுந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், அது பல் சொத்தையின் காரணமாக மருத்துவர் எடுத்துடுறாங்க, அல்லது இயல்பாக கீழே விழுந்து விட்டதுன்னா ஒரு 40-45 வயசுக்கு பிறகு நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த பற்களை கட்ட மாட்டுறாங்க வச்சுங்களேன். அது குறித்து அக்கறை யாரும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் பற்களை வந்து இது குறித்து எப்படி அக்கறை எடுத்துக்கொள்ளணும், என்ன செயல்பாடு வாழ்ந்து முடிச்சாச்சு எனக்கு காரணம் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த செயற்கை பற்கள் வந்து பொருத்தவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட பிரச்சனையை வந்து எதிர்காலத்தை உருவாக்கும் டாக்டர்? நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், நம்மளுடைய ஜீரண சக்தியை பாதிக்கக்கூடியது. ஏன்னா பகுதி ஜீரணம் வாயில தான் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். நல்ல பல் இல்லாட்டா கண்டிப்பாக நல்லா சாப்பிட முடியாது. பலவிதமான உடல் ஆரோக்கியத்து குறைவிற்கு நல்ல பல் இல்லாத ஒரு காரணம்ன்ற வார்த்தையை நான் முதலே சொன்னேன். இது வந்து இதை ஏன் யாரும் சீரியஸாக எடுத்துக்கலன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. இல்லாட்டி விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு காரணம். இன்னைக்கு நல்ல உடம்புல இருக்கக்கூடிய சில வியாதிகளை நம்ம தவிர்க்கலாம். நல்ல பற்களும் அது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருட்கள் நல்ல நமக்கு அது கடித்து சாப்பிடக்கூடிய நல்ல பற்கள் இருந்தால் பலவிதமான வியாதிகளை ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு தடவை பல் மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா
அந்த ஈகருக்கு வேண்டிய அந்த கிளீனிங்னு ஒரு முறை இருக்குது. அதை செய்யும்போது அந்த ரத்தம் வருது நின்றுடுமா. தவிர இந்த நான் சொன்ன மாதிரி விட்டமின் குறைபாடுகள், விட்டமின் சி இதெல்லாம் கம்மியாக இருந்தால் கூட அந்த ரத்தம் வரும். இந்த அதுக்கு வேண்டிய நாங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அந்த மாத்திரை எழுதி தருவோம்மா. கண்டிப்பாக சரியாயிடும், பயப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நன்றிங்க. நன்றி டாக்டர். நீங்கள் தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கு நீங்கள் பயணமாகி கொண்டிருக்கின்றீங்க. நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு ஒரு சிறப்பு மருத்துவராக உங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் என்ன? நம்ம இந்த மருத்துவ வளர்ச்சி வந்து இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 7%ன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதோடைய நோக்கமே மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தணும், அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும், அவங்க தைரியமாக பல்ல ஆஸ்பத்திரிக்கு வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக அவங்க டைமும் ஒதுக்கணுன்றது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் இந்த மாதிரி நிறைய ஒரு மாதத்தில் அதிகப்படியான விழிப்புணர்வு முகாம்கள் நாங்கள் வந்து இங்கே தான் நடத்துகிறோம். கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் 20 கேம்ப் நடத்துகிறோம். அந்த அளவுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குது. இங்கே மக்கள் ரொம்ப விருப்பத்தோடு ரொம்ப தைரியமாக வந்து அவங்க பிரச்சனைலாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இது இன்னும் அதிகமாக இந்த விழிப்புணர்ச்சி மக்கள் மனசில் போய் சென்றடைஞ்சு அவங்க நிறைய அவங்களுடைய டென்டல் ஹெல்த்தை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆகுன்றதை இந்த இடத்துல நான் சொல்லி விரும்புகிறேன். இது வந்து இன்னும் சிறப்பாக இந்த விழிப்புணர்வு முன்னோக்கி செல்லணுன்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ புதுச்சேரி மக்களும் அந்த அளவுக்கு நல்ல விதமாக அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் சார். தேங்க்யூ டாக்டர். மிகுந்த நன்றி டாக்டர். அன்பார்ந்த நேயர்களே, பொதுவாக பற்கள் என்று பார்க்கிடுவது சொற்களோடு மட்டும் நாம் இணைந்து பார்க்கின்றோம், பேசுகின்றோம். ஆனால் நம்முடைய சிறப்பு மருத்துவர் மிக அழகாக சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய மனோபாவம், ஒரு மனிதனுடைய ஆளுமை திறன், ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கும் மனிதனுடைய பற்கள் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு புதிய கருத்தோடு மிக அழகாக பிரபல மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள் நம்முடைய அரிய கருத்துக்களை அதே நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் பல வகையான பணிகளுக்கும் இடையே வந்திருந்து கருத்துக்களை செம்மையாக நமக்கு அளித்திருக்கின்ற பிரபல மருத்துவர் டாக்டர் பாலாஜிக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள், நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசிய உங்களுக்கும் ரைட் சேனல் சார்பாக பாராட்டு, நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே போன்று ஒரு அழகான சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மம்மி பல்லு வலிக்குது. மோசமான பல் வலி சார். லுக்கிங் சோ பேட். பல்லு விழுந்துருச்சு, காண்ட் ஈட் ப்ராப்பர்லி. டோன்ட் வரி, வாசன் டென்டல் கேர் இருக்கு. கண்களுக்கு மட்டுமல்ல வாசன், இப்போ பற்களை பாதுகாக்கவும் வாசன். பற்களை கேவிட்டியிலிருந்து தடுக்க, பல்வரிசை பியூட்டிஃபுல்லா மாற, ஆர்டிபிஷியல் பற்கள் ஃபிக்ஸ் செய்ய, இப்படி எல்லா டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் டோன்ட் வரி. ஆரோக்கியமான பற்களுக்காக இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸுடன் டெடிகேட்டட் டென்டிஸ்ட் டீம் கொண்ட வாசன் டென்டல் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ். டோன்ட் வரி, எல்லாம் சரியாகும்.